எனக்கு நித்யானந்தா ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்னா, எங்கேயோ கிடைக்காதது நித்யானந்தா கிட்ட கிடைக்குது, எங்கேயோ கிடைக்காது ஜக்கி வாசு கிட்ட கிடைக்குது, எங்கேயோ கிடைக்காது ஒரு ஃபாதர் கிட்ட கிடைக்குது. என்னோட கூட படிச்ச ஒரு பொண்ணு அங்கே மாட்டிக்கிட்டு இன்னுமே அவளால் வெளியே வர முடியல. என்ன ரேகா நீ ஃபயர் மாதிரி இருக்கேன்னு கேட்குறாங்க. போல்ட் சீன்ஸ் கொடுத்தா ஒர்க் பண்ணுவீங்களா மேம்? நடிகை கிட்ட இப்படிதான் நடிப்பீங்களா நம்ம கேட்கவே கூடாது. இப்போ வெற்றிமாறன் சாருக்கு ஒரு கதை வேணும்னா அவர் முள்ளுக்காட்டுக்குள்ள ஒரு அழுக்கான ஒரு பொண்ணை தான் தேடுவார். கோபம், மாத்திரம், வருத்தம், வேதனை, காதல் அப்படின்னு நவரசத்தையும் அந்த கண்ணுலயே 2 கண்ணுலயே காட்டியிருப்பாங்க. அந்த நடிகைகளோட எந்த துளி அழகு கூட இன்னைக்கு இருக்கிற நடிகைகளுக்கு கிடையாதே. 100 பேர் நம்ம கிட்ட செல்ஃபி எடுக்கிறான், அவன் எதுக்கு எடுக்கிறான் அவனுக்கும் தெரியாது, அவன் எடுத்து என்ன பண்ண போறான்னு நமக்கும் தெரியாது. அவன் மிரட்டுறான், இவன் மிரட்டுறான், அதுக்கு பயந்து இதுக்கு பயந்தெல்லாம் நம்ம வாழ வேண்டியதில்லை. என்னோட வாழ்க்கை நான் தான் வாழணும். ஸோ இரவின் நிழல் படத்துல இருந்து ஜேர்னி இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? லைஃப் எப்படி இருக்கு ஆஃப்டர் இரவின் நிழல்? எனக்கு எங்கேயுமே ஸ்ட்ரகிள் எல்லாம் ஆகலை. நான் இது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அது ரெகுலராக கண்டினியூ ஆகுது. இது படம் நடித்ததுனால அப்படி பேசுகிறாங்க, இல்லை படம் நடிக்கலைன்னா அப்படிலாம் இல்லை. எவ்ரிபடி ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று பேசிகிட்டே இருக்காங்க. அது எனக்கு கேட்டுச்சு, நான் போய் கேட்டேன், அது ஒன்று. மற்றபடி மூவிஸ் இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். 4 மூவிஸ் பண்ணி முடிச்சிட்டேன். எப்போ ரிலீஸ்ன்னு தெரியல. பார்த்திபன் சார் திருப்பி கூப்பிட்டாரா? வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி? அடுத்த படங்கள் கூப்பிட்டா கண்டிப்பா நடிப்பீங்களா? எப்போ கூப்பிட்டாலும் நடிப்பேன். நான் ஒரு நடிகை, அவர் ஒரு இயக்குனர். எந்த இயக்குனர் கூப்பிட்டாலும் எனக்கான கதாபாத்திரங்கள் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமா நான் பண்ணுவேன். போல்ட் சீன்ஸ் கொடுத்தா ஒர்க் பண்ணுவீங்களா மேம்? அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு நடிகை கிட்ட இப்படிதான் நடிப்பீங்களா நம்ம கேட்கவே கூடாது. ஏன்னா நான் ஒரு நாடகத்திலிருந்து நாங்க வந்தவங்க. நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அதெல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சது. கதை பண்றாங்கல்ல அவங்க, குச்சிப்புடி பண்றவங்க, மோகினி ஆட்டம் பண்றவங்க, நாடகத்துறையில இருக்கிறவங்க, நம்ம இங்க தமிழ்நாட்டுல கூத்துப்பட்டறைன்னுலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நான் அவங்களோடு பயணிச்சு வந்தவங்க. எப்படி ஒரு டீச்சர் இதுதான் ஆ இதுதான் இ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் நம்ம லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஆ இ. நீங்க ஈய ஸ்டைலா மாத்தணுங்கிறதுக்காக அதுக்கு மேல ஒரு துப்பட்டா போட்டீங்கன்னா அது ஈ ஆகாது. அழகா இருக்குமா இருக்கலாம். அது மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு இயக்குனர் அப்படிங்கிறவர் ஒரு கடவுள். அந்த கடவுள் இதுதான் வேணும்னு கேட்கிறாரு. அவருடைய ஜெனி இப்படிதான் இருக்கணும், ஜெனியோட ஹேர் சுருட்ட முடியாதா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல சார், எனக்கு சுருட்ட முடியெல்லாம் பிடிக்காது, தள்ளி நில்ல சிவபெருமா, நான் ஸ்ட்ரைட் ஹேர் தான் வச்சுக்குவேன். நீங்க அப்ளிகேஷன் பண்ணவே முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, அந்த இயக்குனருக்கு ஒரு கதாபாத்திரம் தேவைப்படும். அந்த கதாபாத்திரத்துக்கான அந்த கதைக்கான ஒரு நாயகியை தான் அவங்க தேடுவாங்க. அதை அவங்க டெவலப் பண்ணுவாங்க. அதுக்காக இல்ல சார் நான் இப்படிதான் நடிப்பேன்னு நம்ம நடிகை ஆகவே முடியாது, நடிப்பு துறைக்கு வரவே முடியாது. அதனால நம்ம சினிமாக்குள்ள வந்ததுனால இப்படி நடிக்கிறோமா, அல்ல இப்படி நடிக்கிறதுனால நம்மள டைரக்டர்ஸ் அப்படி கூப்பிடுறாங்களே கிடையாது. விஷயம் தெரிஞ்சவங்க, ஆசைக்காக சினிமாவில் நிறைய பேர் வராங்க, டைரக்டர்ஸ் வராங்க, அதே சமயத்தில் நிறைய நடிகைகளும் வராங்க. அவங்கள நான் இந்த லிஸ்ட்லேயே சேர்த்திக்க மாட்டேன். இப்போ வெற்றிமாறன் சாருக்கு ஒரு கதை வேணும்னா அவர் முள்ளுக்காட்டுக்குள்ள ஒரு அழுக்கான ஒரு பொண்ணை தான் தேடுவார். அது எவ்வளோ பெரிய பாம்பே பொண்ணாக இருந்தாலும் அதை அழுக்குப்படுத்துவார். இல்லை சார் நான் ஸ்கின் டோனே மாற்ற மாட்டேன், நான் எந்த ஒயிட்டோட தானே நடிக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு கதைக்கான நாயகியை தேடும்போது அந்த கதாநாயகன் இயக்குனர் தான், அவரோட ஃபுட்டு தான் அது, அவர் தான் அதில் கருத்தரிக்கிறாரு. அந்த குழந்தை எப்படி பிறக்கணும்னு அவர் தான் முடிவு பண்ணுறாரு. நான் பொண்ணா பிறக்கணும்னா ஆம்பளையா பிறக்கிறேன்னா அவர் முடிவு பண்ணாமல் நான் முடிவு பண்ண முடியாதுல்ல. ஸோ நான் என்னோட மைண்ட் தாட் அப்படி தான். நாளைக்கு பார்த்திபன் சார் கூப்பிட்டாலும் சரி, சரண் சார் கூப்பிட்டாலும் சரி, அமீர் சார் கூப்பிட்டாலும் சரி, அவங்களுக்கு கதைக்கு எனக்கு பிடிச்சிருக்காங்க, அந்த கதைக்கு அது தேவையா, கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன். இதெல்லாம் பண்ண மாட்டேன், இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிலாம் இல்லை. ஏன்னா நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் என்ன கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ ஆசைகளை சுமந்திருக்கேன், எவ்வளோ கனவுகளுக்குள்ள நான் மீண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். என்னோட ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி தான், பட் எவ்ரிதிங் எனக்கு தான் பெயின். நான் அந்த பெயினை தாண்டி இங்கே நிற்கும் போது நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா உங்களோட பேச்சுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு தராசா தான் இருக்கிறேனே ஒழிய அதுக்குள்ளே இருக்கிற என்ன ஃபுட்டேஜ்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் சொல்லவும் முடியாது, புரிய வைக்கவும் முடியாது. எந்த டைரக்டர்ஸ் என்ன மாதிரி கதாபாத்திரம் கேட்குறாங்களோ அது எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பண்ணுவேன். சூப்பர் மேம், சூப்பர். ஒரு ஹீரோயின் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எக்ஸாக்டா வேணும் மேம்? எந்த குவாலிஃபிகேஷன் வேண்டாம், உணர்வுகளை புரிஞ்சா போதும். உங்களுக்கு திட்டினா கோபம் வரணும், ஒரு நகைச்சுவை சொன்னா சிரிப்பு வரணும், ஒரு விஷயத்தை பார்த்தா ஃபீலிங்ஸ் வரணும். அது சொல்லணும்னு இல்லை, ஜாலியா ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு அது உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளா கூட இருக்க வேண்டாம், நம்மள அறியாம நம்ம சிரிப்போம்ல ஹே அப்படின்னு, அது இருக்கணும்.
அந்த உணர்வுகள் இருக்கணும். அதுக்கு குவாலிஃபிகேஷன்லாம் தேவையே கிடையாது. குவாலிஃபிகேஷன்லாம் அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறது தானே. ஆட தெரியணும், பாட தெரியணும். அந்த காலத்து நடிகர்களுக்கு என்ன தெரிஞ்சது? கிட்டத்தட்ட எனக்கு வந்து 60கள்ல இருந்து 80 வரைக்கும் இருக்கக்கூடிய 80 கூட சொல்ல முடியாது, 70 வரைக்கும் பரதநாட்டியம் மட்டும் தான் தெரியும். அவங்க அந்த கண்ணை வச்சே பல படங்கள் நடிச்சிருப்பாங்க. கண்ணுலயே அவங்களுடைய எல்லா விதத்தையும், கோபம், ஆத்திரம், வருத்தம், வேதனை, காதல் அப்படின்னு நவரசத்தையும் அந்த கண்ணுலயே 2 கண்ணுலயே காட்டியிருப்பாங்க. அவங்கள நம்ம எவ்வளவு ரசிச்சிருக்கோம். அந்த நடிகைகளோட எந்த துளி அழகு கூட இன்னைக்கு இருக்கிற நடிகைகளுக்கு கிடையாதே. சோ அதனால வந்து இதுதான் ஒரு நடிகைக்கு வேணும்னுலாம் கிடையாது. உணர்வுகளை புரிஞ்சுக்கணும், அதை வெளிப்படுத்த தெரியணும், அவ்வளவுதான். இது வந்து முக்கியமா அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே பொதுவா நான் ஜென்ரலா சொல்றேன், இந்த மத போதகர்களை வந்து லேடிஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க இல்லையா? லைக் அந்த 90s காலகட்டத்துல எல்லாம் பார்த்தா நித்யானந்தா அவர்களுடைய ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வரும், அது ஆல்மோஸ்ட் எல்லாருமே படிப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எப்படி இந்த லேடிஸ் வந்து ஜென்ரலா இவங்களை ஃபாலோ பண்றாங்க, சம்டைம்ஸ் வந்து ஒரு ட்ராப்ல விடுற மாதிரியும் ஆயிடுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை எப்படி நம்ம வந்து ஜென்ரலா வந்து எப்படி தவிர்க்க முடியும்? இது தவிர்க்கலாம் முடியாது. ஏதோ ஒரு மேல நம்பிக்கை அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல டவுன் ஆகும்போது அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. ஒரு தடுக்கி விழுறாங்க, ஒரு தூண் பிடிக்கிறாங்க. அந்த தூண் வந்து கரண்ட் கம்பியா அல்லது சந்தன மரமான்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு கிடைக்கும். நான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன், சர்ச்சுக்கு போயிருக்கேன், பள்ளிவாசல் போயிருக்கேன், இந்து ஸ்தலங்களுக்கு போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் பயணிச்ச எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா கோயிலுக்குமே நான் போயிருக்கேன். எங்கேயுமே நான் சாமியை பார்த்ததே இல்லை. எங்கேயுமே எந்த சாமியும் என் கூட பேசினதே இல்லை. அது ஜீசஸும் பேசினது இல்லை, அல்லாங்கிற ஒரு இதுவும் என்கிட்ட பேசினது இல்லை, சிவன், பார்வதி யாருமே என்கிட்ட பேசினது இல்லை. பட் ஐ பிலீவ் சம்திங். ஏதோ ஒன்று நான் பிலீவ் பண்ணி நான் போறேன். எனக்கு ஒரு ஹாப்பி கிடைக்குது அங்கே போகும்போது. ஆனா எனக்கு நித்யானந்தாவை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்னா, இந்த சொசைட்டியை அவர் ஒரு மாதிரி பேசினாலும் கூட அவரோட வேர்ட்ஸ் வந்து சில நேரம் வந்து ரொம்ப நம்பிக்கையா இருக்கும், ரொம்ப காமெடியா இருக்கும். நீங்க ரொம்ப மனசு டவுனா இருக்கும்போது அவரோட ஒரு விஷயத்தை கேட்கும்போது ஒரு காமெடியா இருக்கும். ஆனா அவர் பக்கத்துல போய் அவரோட பேசணும்னு இருக்கு இல்லையா, அந்த பெண்களை நீங்க தடுக்கவே முடியாது. நான் சொன்னது ஒரு விதமான என்ஜாய்மெண்ட். என்ன என்ஜாய்மெண்ட்னா, எனக்கு வந்து நித்யானந்தா பேச்சு பிடிக்குங்க, ஜாலியா பேசுறாரு அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட ஒரு பொண்ணோ ஒரு லேடியோ ஒரு கூட்டமோ போயிடுச்சுன்னா அங்கிருந்து மீளவே முடியாது. ஏன்னா நான் வந்து ஈஷாக்குள்ள போயிருக்கேன். என்னோட கூட படிச்ச ஒரு பொண்ணு அங்க மாட்டிக்கிட்டு இன்னுமே அவளால வெளியே வர முடியல. மென்டலி சைக்கோ மாதிரி இதுதான் எனக்கு சுகம், இதுதான் எனக்கு இது, இங்கதான் என்னமோ இருக்கு அப்படிங்கிறா. அந்த என்னமோ இருக்குங்கிறது இருக்கு இல்லையா, அந்த போதைய, அந்த மாயைய சொல்லவே முடியாது. சரக்கடிச்சவங்க கிட்ட வச்சா அது செம்மையா இருக்குடான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மீட்டெடுக்கவெல்லாம் ரொம்ப கஷ்டம். எதனால அப்படி ஆயிடுறாங்க? வாண்டட், ஏதோ அவங்களுக்கு தேவை இருக்கு. எங்கேயோ அவங்க, அதாவது ஃபேமிலியில ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றாங்க. அதை வேற எங்கேயோ தேடுற மாதிரியா? நம்ம உலகம் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலா ஒண்ணு தேடிட்டே போகுதுல்ல. இன்னைக்கு எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு, எல்லாருமே சேட் பண்றோம். ஆனா யாருமே கண்ணுக்கு கண்ணா பார்த்து ஒரு அஃபெக்ஷனோட இருக்கிறதே இல்லை, ஒரு லவ் பண்றது இல்லை. நீங்க ஒரு 1/2 hour ஒருத்தரோட சேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, மேபி ரொம்ப ஹாப்பியான சேட்டிங்காக இருக்கலாம். அதே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒன்றா உட்காரும் போது அவங்களால ஒரு 5 minutes உட்கார சொல்லுங்க, நான் சொன்ன இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். நெவர். ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு பக்கம் ஏதோ ஒன்று தேவைப்படுது, இந்த பையனுக்கு ஒரு பக்கம் தேவைப்படுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதாவது நான் சொல்றது ஒரு 40-50 years கல்யாணம் ஆகி அவங்க ஒரு ஒரு கட்டத்தில் வாழ்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு விரக்தி ஆகுது. எல்லா காலகட்டத்திலயும் ஆணுக்கும் தேவைப்படுது, பெண்ணுக்கும் தேவைப்படுது. பெண்கள் வந்து மதங்களை நம்பி போயிடுறாங்க. ஆண்கள் வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஆல்கஹால் அல்லது வந்து இன்னொரு பொண்ணு, இன்னொரு இடம், அந்த மாதிரி அவங்க வந்து சூசஸ். ஆனா இங்க என்ன சொல்லிடுவாங்க, போதும் நான் வந்து ஜீசஸ்குள்ள போயிடுறேன், போதும் நான் வந்து முக்தி அடைஞ்சிடறேன், நான் என்னோட வழி ஆன்மீக பாதையில எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல விதமான பக்தியோடு இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கடவுள் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனா என்னுடைய மந்திரமே எனக்கு வந்து மிகப்பெரிய மன சந்தோஷம்னு வாழக்கூடிய பெண்கள் நிறைய இருக்காங்க. அதே சமயத்துல இந்த தடுமாறி போற பெண்களும் இருக்காங்க. ரெண்டையுமே நான் பாக்குறேன். அதனால மத போதகர்கள், அதாவது நீங்க முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, கோழில இருந்து முட்டை வந்துச்சாங்கிறது தான். என்னை தேடி நீ வந்தியா, உன்னை தேடி நான் வந்தேன். நான் இப்ப அவங்க கிட்ட போய் கேட்டேன், அவங்க என்னை தேடி வருகிறார்கள், அதனால் நான் வந்து ஆசீர்வதிக்கிறேன், அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு காதலாய் மாறியது, காமமாய் மாறியதுன்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. ஏன்னா நான் மீட் பண்றேன் அந்த மாதிரி ஆட்களை.
அவங்க வந்து என் வீட்டுக்காரே எனக்கு சரியில்லை ஃபாதர், நான் அவங்க கூட இருக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதனால 2 பக்கத்துலயுமே தவறு இருக்கு. இது நான் ஒருத்தன் வந்து தொடர்ந்து குற்றம் பண்றதுக்கு யார் காரணம்? நீங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு சர்ச்ல ஃபாதர் எப்படி வந்து இருப்பாரு அப்படின்னு தெரியும். அதை மீறி ஒரு பொண்ணு எப்படி அந்த ஃபாதர் கிட்ட நெருங்க முடியும்? இருக்கா? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு ஆக ஆக ஒரு 5 இயர்ஸோ 3 இயர்ஸோன்னு எனக்கு தெரியல, ஃபாதர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்கல்ல, பிரதர்ஸ் மாறிட்டே இருக்காங்கல்ல. எப்படி நீங்க கரெக்டா தேடி 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 ஒருத்தர் போய் மாட்டிக்கிட்டே இருக்கீங்க? அப்ப நம்ம கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. நம்ம பண்ற பிரச்சனையில நீங்க போய் அங்க மாட்டிக்கிறீங்க. லைனா முள்ளு மரம் இருக்கு, எந்த முள்ளு மரத்துல யார் மாட்டுறாங்கன்னு தெரியல. அது எந்த மதத்தை சார்ந்தவர், நித்யானந்தாவா இருக்கலாம், அது மாதிரி எந்த மதத்தை சார்ந்தவர்களா வேணா இருக்கலாம். அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு பசிக்குது, அந்த பசி எந்த கடையில தீர்த்துக்கிறதுன்னு தெரியல. சிலது தின்னதுக்கு அப்புறம் வாந்தியும் லூஸ் மோஷனும் ஆனதுக்கு அப்புறம் ஐயோ இந்த கடையில வாழ்க்கையில சாப்பிடக்கூடாதுன்னு திரும்பி வந்தவங்க இருக்காங்க. சில பேர் அப்பா என்ன ருசிடா இந்த பிரியாணி கடைன்னு கியூல நிக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம இந்த ஒன்றும் இல்லை, இங்க இருந்து நீங்க வந்து ஒரு ஏரியாவுக்கு டிராவல் பண்ணுங்க, சண்டே எல்லாருக்கும் லீவு தான், எல்லா பெண்களுக்கும் லீவு தான். எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒரு 10 பிரியாணி கடையில ஒரு 100 பேர் கியூல நிக்கிறாங்க. வீட்ல யாரும் சமைக்கிறது இல்ல, அந்த பிரியாணி நல்லா இருக்கு நான் சாப்பிட்றாங்க. பட் சம்திங் ஏதோ ஒண்ணு அந்த கடையில இல்ல இந்த கடையில இருக்கு, அவன் 100 பேர் நிக்கிறான் ஒரு கியூ. அதே மாதிரிதான் எங்கேயோ கிடைக்காதது நித்யானந்தா கிட்ட கிடைக்குது, எங்கேயோ கிடைக்காது ஜக்கி வாசு கிட்ட கிடைக்குது, எங்கேயோ கிடைக்காது ஒரு ஃபாதர் கிட்ட கிடைக்குது, எங்கேயோ கிடைக்காது ஒரு உஸ்தாது கிட்ட கிடைக்குது. அது என்ன கிடைக்குதுன்னு கிடைச்சவங்களுக்கு சந்தோஷம், கொடுக்குறவங்களுக்கு சந்தோஷம். எனக்கு யாரும் கொடுக்கல, எனக்கு நித்யானந்தாவை பிடிக்கும். நான் வந்து எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது அல்லது ஜாலியா இருக்கும்போது கேட்பேன், சூடு சொரணை எல்லாரும் என்ன நம்ம பேசுற மாதிரியே ஒருத்தன் பேசுறானே, அவன் கடவுள் மாதிரி பேசலையே, நான் பாட்டுக்கு சும்மா தானடா இருந்தேன், ஏன்னா என்ன அந்த மாதிரி. அதான் ரசிக்கிறதுக்காக பார்ப்பேனே ஒழிய எனக்கு அதை பத்தி எல்லாம் பெரிய உடன்பாடு கிடையாது. அதுக்கு நான் விஷம கல் விநாயகர் இதாண்டா இதாண்டா முருகன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தேடி போய் டைரக்டா போயிடலான்றீங்க. ஓகே, இப்போ சொசைட்டில ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது இல்ல ஒரு கெட்டது நடக்குதுனாலே ஒரு சில பேர் வந்து தைரியமா குரல் கொடுப்பாங்க, அதை பத்தி பேசுவாங்க. அதுல வந்து சிங்கர் சின்மயி அவர்களும் ஒருத்தர். அவங்க இப்போ ரீசெண்டா ஸ்ருதி நாராயண் பத்தி கூட ஒரு ட்வீட் கொடுத்திருந்தாங்கல்ல. சோ அவங்க பேசுனது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஒப்பீனியன் என்ன? சின்மயை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க பேசுனது 100% கரெக்ட் தான். அதாவது அவங்களுக்கு நடந்தப்ப பேசணும் சரி, அவங்க தொடர்ந்து வேற யாருக்காவது நடக்கும்போது பேசுறதும் சரிதான். எனக்கு என்னன்னா அவங்க வந்து நம்மளை விட இப்போ என்னை விட அவங்க எக்ஸ்பீரியன்ஸான இதே இண்டஸ்ட்ரியில ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தவங்க. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே அவங்கெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே நம்ம அவங்களுடைய பாட்டெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சோம். கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஆனா ஏன் அன்னைக்கு அவங்க சொல்லல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா அன்னைக்கு சொல்லியிருந்தா அதற்கு சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் இன்னைக்கு அவங்க தண்டனைக்குரியவங்களா மாறி இருப்பாங்கல்ல அப்படின்னு தான். ஆனா நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம அப்புறம் சொல்லலாம், அதுக்கப்புறம் சொல்லலாம், அதுவே ஒரு பெரிய தவறு தானே. ஒருத்தர் செத்ததுக்கு அப்புறம் இதனாலதாங்க அவங்க செத்துட்டாங்கன்னு சொல்றது தப்பு அப்படிங்கிறது என்னோட வருத்தம். அதனால நாளைக்கு சின்மயி கூட நிப்பேன், நிச்சயமா நிப்பேன், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய வலிக்கு நான் வந்து ஆதரவு கொடுப்பேன், அவங்களுடைய வேதனைக்கு ஆதரவு கொடுப்பேன், எல்லாத்துக்குமே ஆதரவு உண்டு. அதே சமயத்துல ஏன் ஒரு கோழைத்தனமா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கேள்வி அவங்க கிட்ட. சூப்பர். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மாத்திக்கலாம் உங்ககிட்ட அப்படின்னு உங்களுக்கு தோன்றது ஏதாவது உண்டா? நிறைய கோபப்படுறேன், நிறைய கோபம் வருது, அதை மாத்தணும்னு நினைக்கிறேன், என்னால மாத்தவே முடியல. நியாயமான காசுக்கு தானே உங்களுக்கு கோவம் வரும்? அதுதான், அது நியாயம்தான். பட் எனக்கு தானே அது நியாயம், உங்களுக்கு அது நியாயம் இல்லைல்ல. ஏன்னா நான் ரோட்ல இறங்கி அடிக்கும்போது என்னுடைய வலிக்கு நான் அடிக்கிறேன், அதனால நான் நிறைய இழந்தேன். எல்லாருமே இன்னைக்கு வந்து நான் எவ்வளவோ நிறைய பண்ணியிருக்கேன். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன ரேகா நீ ஃபயர் மாதிரி இருக்கேன்னு கேட்குறாங்க. ஏன் நீ ஃபயரா இருந்தேன்னு யாரும் கேட்கறது இல்லை. இல்லை அதான், ஏன் நீ ஃபயரா இருந்தேன்னு யாரும் கேட்கறது இல்லை. ரெண்டாவது, ரேகா நீ ஒரு தீக்குச்சி தானே, வா நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் சொன்னதில்லை. என்னோட கோபம் வந்து எனக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்கலன்னு ஒருத்தனால அடிக்கவே மாட்டேன். சொசைட்டிக்கான கோபம் தான். என் வீட்டுக்காரர் என் மேலே கோவப்பட்டாருன்னு நான் கோவப்பட மாட்டேன். என் பொண்ணு என் மேலே அதுக்கெல்லாம் கோவப்பட்டதே கிடையாது. என்னுடைய விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த சொசைட்டிக்காக மட்டும்தான். யாராவது எச்ச துப்புனா போய் வம்பு கிழப்பேன், என்ன ரோட்ல எச்ச துப்புற அப்படின்னு கேட்பேன், சிக்னல் மீறின என்ன மீறுற அப்படின்னு இறங்கி நின்று கேட்பேன். அந்த மாதிரி தெருச்சண்டை தான் போட்டிருக்காருனே ஒழிய என்னோட கோபங்கள் வந்து எனக்கு அதுக்காக இதுக்காக அப்படியெல்லாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் கோபப்படாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குமோ, இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டாமோ அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அந்த கோபம் தான் என்னை இங்கேயும் வந்துச்சு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். இந்த கூத்துப்பற்றையில இருந்து நிறைய வந்து மேல்ஸுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு, அதுல இருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபீமேல்ஸ் அதை பத்தி எப்படி சொல்றீங்க மேம்?
விமனுக்கு அதுல ஸ்கோப் இருக்கா? இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில விமன்ஸே நிறைய படங்கள் இல்ல பாத்தீங்கன்னா. முதல் வந்து ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்துல தாத்தா இருந்தாலும் தாத்தாவுக்கு ஒரு பாட்டி தேவைப்பட்டாங்க. அப்பா இருந்தா அம்மா தேவைப்பட்டாங்க. மாமா இருந்தா அத்தை தேவைப்பட்டாங்க. இன்னைக்கு அதே இல்லையே. இன்னைக்கு ஒரு 10 ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு ஹீரோயினை வச்சு படத்தை முடிச்சிடுறாங்க. அந்த படம் நல்லா இருக்கு. அதனால பெண்கள் ஆண்கள்னு இல்லை, நீங்க குத்துப்பட்டியில 100 ஆம்பளைங்க இருக்காங்க. அதுல இருந்து ஒரு விஜய் சேதுபதி தான் வந்திருக்காரு இல்லையா? அவர் கூட அந்த டைம்ல படிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு தினேஷ் தான் வந்திருக்காங்க, ஒரு வித்தார்த் தான் வந்திருக்காங்க. அப்ப கூத்துப்பட்டில் அவங்க தான் படிச்சாங்களா? இல்ல. பெண்கள் சுத்தம். கலைவாணி அம்மா இருக்காங்க, அவங்க கூத்துப்படி டீச்சரா மாறிட்டாங்க. அந்த மாதிரி சங்கீதா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 10-15 பேர் தான் சொல்ல முடியும். பெண்களுக்கான வாய்ப்புகளே இல்லையே சினிமாவில் இன்னைக்கு. என்ன வாய்ப்பு இருக்கு? சப்போர்ட்டிங் கேரக்டர். முதல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லி அவங்களையாவது துணை நடிகைகளை, இன்னைக்கு அவங்களுக்கு கூட வாய்ப்பு கிடையாது. சும்மா கூட்டத்துல நிக்கலாம். அதனால இண்டஸ்ட்ரி ரொம்ப ஒரு மாதிரியா தான் இருக்கு. கூத்துப்பட்டறைன்னு கிடையாது, நீங்க பெரிய பெரிய நடிகைகளுக்கே இல்லையே. இன்னைக்கு அம்மா கதாபாத்திரமா ஒரு நடிகையே இல்லைங்க. என்ன பண்ணுவீங்க? கதையே இல்லையே. கதைக்கு இருந்தா தானே அம்மா தேவைப்படுறாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு படம் ஏதோ ஒண்ணு வந்து பார்த்தேன். அதுல வந்து 2 ஹீரோயினோட படத்தை முடிச்சிட்டாங்க. ஃபுல்லா பாய்ஸ் தான் இருக்காங்க. பாய்ஸ் ஒரு 100 பேர் இருக்காங்களா? இல்ல, ஒரு 20 பேர் தான் இருக்காங்க மொத்தமா. ஸோ அவ்வளவுதான் படங்கள் இன்னைக்கு. அதுல ஏதோ ஒரு என்டர்டைன் பண்றாங்க இன்னைக்கு. அதனாலதான் படம் 2 நாள் மேல ஓடுறது இல்ல. எந்த படமே உள்ள ஒரு பாட்டு மனசுல நிக்க மாட்டேங்குது, ஒரு கதை மனசுல நிக்க, ஒரு சீன் மனசுல நிக்க. ஒரு சீன் பார்த்தா எனக்கு என்னோட லைஃப்ல நடந்த மாதிரி இருக்கணும். அது குட் பேட் எனிதிங். இன்னைக்கு அந்த மாதிரிலாம் இல்லையே. யாரும் மனுஷங்களோட பேசுறதே இல்லையே. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளவு நேரம் பேசுறீங்க? அவளோட ஸ்டோரி எவ்வளவு நேரம் கேட்குறீங்க? அவளோட பெயின் எவ்வளவு நேரம் நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க? அல்லது அவளோட ஹாப்பி, அவளோட லவ் ஏதோ ஒன்று வாங்கும் போது தானே உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் வரும். இங்க நீங்க 24 மணி நேரம் ஏதோ ஒண்ணு பாக்குறீங்க. எதுவுமே இல்லை. மக்களோட மனிதர்கள் பேசுறதே இல்லை. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதே இல்லை. பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்க வீட்டுல உப்பு கடுகு இருக்கான்னு தெரியாது. ஸோ நம்ம வீட்லயே இருக்கா நமக்கு தெரியாத போது எப்படி? அப்போ எப்படி அவங்களுக்குள்ள கதை கிரியேட் ஆகும்? கிரியேஷனே கிடையாது. ஸோ எல்லா டேரக்டர்ஸுமே ஒரு மாதிரி முதல் படம் சூப்பரா கொடுக்குறாங்க. ஊர்ல இருந்து வரும்போது ஒரு மஞ்சப்பையோட வந்த மாதிரி ஒரு கதையோட வராங்க. அடுத்த படமே அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுது. அடுத்த படமே அவங்க கமர்ஷியலா ஒரு ஹீரோ வைக்கிறாங்க. அஜித்துக்காக ஒரு படம் எடுக்கிறாங்க, விஜய்க்காக ஒரு படம் எடுக்கிறாங்க, ரஜினிக்காக ஒரு படம் எடுக்கிறாங்க. நமக்கு ரஜினி, அஜித், விஜய் எல்லாம் பிடிக்குங்கிறனால நம்ம படத்துக்கு போறோம். ஆனா அதுல கதை இருக்கா? எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமா இப்ப நான் சொன்ன எந்த பேர்லயுமே கதையே கிடையாது. ஆனா 60கள்ல 70கள்ல 80கள்ல எல்லாம் கதை இருந்தது. அதுல வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருந்தது. அதுல தன்னம்பிக்கை இருந்தது. அதுல ஒரு போராட்டம் இருந்தது. அதுல ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி இருந்தது. அதெல்லாம் பார்த்துதான் இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்ஸ் வந்தாங்க இங்க. மகேந்திரன் சாரு, பாலுமகேந்திரன் சாரு, பாலச்சந்தர் சார் எல்லாம் பார்த்து இங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களோட படத்துல கதை இருந்துச்சு. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டவங்க கிட்ட இன்னைக்கு கதை இல்லையே. ஸோ அவங்க வந்து சொசைட்டி மாறினது ஓகே, ஆனா மக்களோட இல்லை. அதனால கிரியேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்னும் போக போக தியேட்டர்களே இல்லாம போயிடுமோங்கிற பயம்லாம் எனக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஓடிடி வந்துருச்சு. மொபைல்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓடிடிலையும் நீங்க என்ன ஹாப்பியா கொடுக்குறீங்க? சூப்பரான படங்களா வருது. வரதுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. முதல்லலாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நடிகரோடையோ, ஒரு இலக்கியவாதியோடையோ, ஒரு ஆத்தரோடையோ யாரோ ஒருத்தரோட ஒரு போட்டோ எடுன்னு வைங்களா, அதை பொக்கிஷமா வீட்டுல ஒட்டி வைப்பாங்க. இன்னைக்கு எல்லாரோடையும் போட்டோ எடுக்க முடியுது. ரஜினி சார் கூட போட்டோ எடுக்க முடியுது, கமல் சார் கூட போட்டோ எடுக்க முடியுது. அடுத்த நாள் அது காணாம போயிடுது. நான் ரஜினி சாரோட போட்டோ வச்சிருந்தேன், எங்கேனே தெரியல மொபைல்லன்னு. என்ன வேல்யூ? ஒவ்வொரு கஷ்டப்பட்டு வந்த இடத்த நம்ம நினைக்கும் போது அந்த போட்டோ எப்பவுமே நம்ம இந்த டேட்ல எடுத்தோம் நமக்கு ஞாபகம் இருக்கணும். அவரோட பர்த்டேக்கு தான் நீ போட போற, பட் அது ஞாபகம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு எங்க கூடயும் நீங்க போட்டோ எடுத்துக்கிறீங்க, உங்க கூடயும் போட்டோ எடுத்துக்கிறீங்க, இன்னொருத்தர் கூடயும் போட்டோ எடுத்துக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம ரோட்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 பேர் நம்ம கிட்ட செல்ஃபி எடுக்கிறான். அவன் எதுக்கு எடுக்கிறான் அவனுக்கும் தெரியாது, அவன் எடுத்து என்ன பண்ண போறான்னு நமக்கும் தெரியாது. ஆனா எடுத்துக்கிறாங்க, ஒரு நாள் போஸ்ட் போடுறாங்க. ஆனா அது 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 ஒரு வேல்யூவா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒருத்தர் அப்துல் கலாம் சார் கூட நான் ஒரு போட்டோ எடுத்திருக்கேன். அந்த போட்டோ எனக்கு லைஃப் லாங் ஒரு அச்சீவ்மெண்ட் போட்டோ. அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படி இப்படி இந்த பாருங்க சொல்ல சொல்ல எனக்கு வந்து அப்படி இருக்கு அந்த போட்டோ. நான் 7th படிக்கும்போது ஒரு டிராயிங் காம்படிஷன்ல அந்த டைம்ல இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரோட போட்டோ எடுத்தேன். என்னன்னே தெரியாத ஒரு போட்டோ. அதுக்கப்புறம் எங்க டீச்சர்ஸ் எல்லாம் அதை சொல்லி என்னை டெவலப் பண்ண. என்ன டீச்சர் கூட எடுக்கிற போட்டோ, நான் ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு நீதிபதியோட ஒரு போட்டோ, ஒரு IAS ஆஃபீஸர் போட்டோ, அதெல்லாம் எனக்கு ஒரு பொக்கிஷமா எடுத்து வைக்கணும். அது நடிகரா கூட இருக்கட்டுமே, உனக்கு பிடிச்சதானே அந்த நடிகர் கூட நீ ஒரு போட்டோ எடுக்கிற, அவங்க சொன்ன ஏதோ ஒரு கருத்து உனக்கு பிடிச்சதானே எடுக்கிற, ஏதோ ஒரு படம் பிடிச்சதானே எடுக்கிற, அதை ஏன் நீ வந்து ஒரு பாதுகாப்பா வச்சுக்கிறது இல்லை? அன்னைக்குல காசுல வந்து ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க.
அந்த காசெல்லாம் பிரிக்கவே மாட்டாங்க. வருஷம் வருஷம் எனக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு இப்ப இருக்கிற சிஎம் வந்து ஒரு 100 ரூபாய் நோட்டு கொடுப்பாரு. அந்த 100 ரூபாய் நோட்டை நானு கோடி ரூபாயா அப்படி 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 எடுத்து வைக்க தோணுது இல்ல. அதே 100 ரூபாய் எங்க அப்பா 1000 கொடுத்துருக்காரு, எனக்கு தோணல. நான் சொல்றது வேல்யூ இல்ல, நம்ம நினைக்கிற இடங்கள் அது அந்த பொக்கிஷமா இங்க யாருமே வச்சுக்கிறது இல்ல. சோ அது யூஸ் இல்லாம தான் இருக்கு. ஸோ பீப்புளுக்கு, முக்கியமா விமனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சஜஷன், அட்வைஸ் எதுனாலும். எல்லாருக்கும் தெரியும், நான் ஒன்றும் அட்வைஸ் சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணல. தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். இங்க வந்து உலகத்துல பார்த்துக்க முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி இருந்தால் அது வரவே வராது. ஸோ எவ்ரிதிங் கேன், அப்படி ஒன்று இல்லைன்னா அது இல்லை, நம்ம இல்லைன்னு அர்த்தம். ஸோ உங்களால முடியாதுன்னு ஒன்று சொன்னா அது என்கிட்ட கொடுங்க, நான் பண்ணி காட்டுறேங்கிற தைரியத்தோட இருங்க. ரெண்டாவது, அவன் மிரட்டுறான் இவன் மிரட்டுறான் அதுக்கு பயந்து இதுக்கு பயந்தெல்லாம் நம்ம வாழ வேண்டியதில்லை. என்னோட வாழ்க்கை நான் தான் வாழணும். யார் மிரட்டினாலும் அவங்கள நீ தள்ளி வச்சிரு. தைரியமா உங்களோட லைஃப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜெயிக்கணுங்கிறது அவசியமே இல்லை, ஆனா வாழணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அவ்வளவுதான். நான் வந்து இது ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரே தான், உயிர் உயிர் தானே, வலிச்சா வலிச்சதானே. எனக்கு அடிச்சாலும் வலிக்கும், அவருக்கு அடிச்சாலும் வலிக்கும். ஸோ ஆணுக்கு பெண்ணுக்கு இல்லை, வலிகள் இல்லை. ஆண்கள் வலிகளை கொஞ்சம் மறைச்சு வைப்பாங்க, பெண்கள் ரொம்ப அதிகமாக காட்டுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். பட் சேம் பெயின். ஒரு சேஃப்டி பின் எடுத்து உங்களுக்கு குத்துனாலும் எனக்கு குத்துனாலும் என்ன பெயினோ அதே தான் அவருக்கும் இருக்கும். ஸோ அந்த பெயின் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம 3 பேரும் இது சரிசமமான வாழ்க்கடா, ஆணுக்கும் அதே வலி பெண்ணுக்கும் அதே வலி. அவன் டக்குன்னு அழமாட்டான், அவன் எப்படி அழறதுன்னு யோசிப்பான். ஏன்னா நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், ஆம்பளை பையன் அழக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். குழந்தையிலேயே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பொம்பளை பிள்ளை நீ எங்க வேணாலும் அழு, ஒன்றும் இல்லை, உருளு உருளு பொறுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதுல இருந்து அவங்கள மாத்தணும், இவங்களையும் மாத்தணும். ஆணும் இங்க வாழ்ந்துதான் ஆகணும், பெண்ணும் இங்க வாழ்ந்துதான் ஆகணும். நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லை நீ இல்லை, நம்ம தான் அப்படின்னு ஒரு லைனுக்கு வந்துட்டோம்னா அவனால உங்களுக்கோ என்னால இன்னொருத்தருக்கோ, ஆனால பெண்ணுக்கோ பெண்ணால ஆணுக்கோ எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஃபோக்கஸ், உங்க லைஃபை சந்தோஷமா இருங்க. நிறைய ஸ்ட்ரகிள் தான் நடக்கும். எதுவுமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. அப்படி நடக்கும்போது அதை ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் இன்டர்வியூ. நீங்க இதே மாதிரி இந்த போல்ட்னஸோட இருக்கணும், உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகணும், இன்னும் நீங்க நிறைய படங்கள் நடிக்கணும். வரட்டும், வரும்போது நடிப்போம். நான் எனக்கு என்னோட ஸ்டடீஸ், என்னோட டாக்டர், என்னோட ஒர்க், என்னோட பிஸ்னஸ் இதில் வந்து நான் ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனால நிறைய படங்கள், நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய விருதுகள் இதெல்லாம் வந்து வேண்டாங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன், அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் ஒதுக்கியிருக்கேன். ஸோ மற்றபடி பண்ணக்கூடாதுன்னு இல்லை, என்னை கூப்பிடாதுன்னு இல்லை. நான் யார்கிட்டையும் போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கறது இல்லை. அந்தந்த தேவைக்கு நிறைய பேர் கூப்பிட்றாங்க. அப்புறம் நம்ம வந்து ஒரு படம் பண்ணிட்டோம்னா அந்த படம் மாதிரியே எல்லா படத்துக்கும் கூப்பிடுவாங்க. அம்மாவா நடிச்சா அம்மாவா கூப்பிடுறது, அக்காவா நடிச்சா அக்காவா கூப்பிடுறது, தங்கச்சியா நடிச்சா தங்கச்சியா கூப்பிடுறது. எனக்கு அது பிடிக்கல, வெரைட்டியா பண்ணணும் அப்படின்னு. ஸோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் அமையணும். நாங்க வந்து உங்களை நிறைய இன்னும் ஸ்க்ரீன்ல பார்க்கணும், இதுதான் எங்களுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் மேம். ஸோ என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு ரேகா அவர்கள் நம்ம கூட வந்திருந்தாங்க. ரொம்ப அழகா நம்ம கேள்விகளுக்கெல்லாம் பேசியிருந்தாங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூல உங்களை அகைன் நான் சந்திக்க வரேன். Until this, bye from Jenny. Take care.